பெருசாக புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். செருபாபேல் ஆலயம் கட்டினத பெருசா பேசுறோமே, சாலமோன் கட்டினத பெருசா பேசுறோமே, உண்மைதான், பெருசுதான். அதை விட முக்கியமா இதுதான் நமக்கு அடையாளம். ஏன்னா இந்த ஆலயம் கட்டுகிற காலகட்டத்தில் தான் இயேசு பகிரங்கமாக ஒலிவமலையில வந்து இறங்குவார் என்று சகரியா 14 சொல்லுகிறது. இப்போ அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. அவர் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்வார்னு இருக்கு. இது நமக்கு எவ்வளவு பெரிய அடையாளம். இது ஒரு உணர்வடைந்து இனி நாம் இருக்கிறது சொற்ப காலம், இனி காலம் செல்லாது என்பதை சபை புரிஞ்சுக்கிட்டு ஆயத்தப்படணும். ஒரு நாள் ராத்திரியில எகிப்திலிருந்து புறப்படுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கையில கிடைச்சதோ அந்த ராத்திரியில எடுத்துக்கிட்டு அவங்க புறப்பட்டாங்க பாருங்க. அதை விட ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்கு. அவங்களுக்காவது ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்துச்சு புறப்படுறதுக்கு. நமக்கு ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கையில இருக்கிறத எடுத்துட்டு பறந்து போறதுக்கு கூட நேரம் இல்லை. எல்லாவற்றையும் விட்டு விட்டு பறந்து போகிற காலம் வந்திருக்கிறது. இன்னும் உணர்வடையாமல் இருப்போமானால் இதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவரும் திருச்சபைக்கு எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்களுக்கு முன்பாக அடையாளம். ஒரு கூட்டம்